முதலாவது பிறந்த நாளை சந்தித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற குழந்தையினுடைய முதல் பிறந்த நாள் விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். மிகச் சிறப்பாக அந்த விழா நடைபெற்று கொண்டிருந்தது. அதிலே ஒரு முக்கிய நிகழ்வாக ஒரு இலையில் அநேக பொருட்கள் வைக்கப்பட்டது. சோறு வைக்கப்பட்டது, திருமறை வைக்கப்பட்டது, இன்னும் ஒரு தங்க நகை வைக்கப்பட்டது, பணம் வைக்கப்பட்டது, இன்னும் பல பொருட்கள் அந்த பெரிய இலையின் மீது அழகாக வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டன. மறுபக்கத்திலிருந்து இந்த குழந்தையை விட்டு எந்த பொருளை எடுக்கிறார் என்று சொல்லி எதிர்பார்த்து பெற்றோரும் உற்றாரும் காத்திருந்தார்கள். இந்த குழந்தை எதை தெரிவு செய்வது என்று சொல்லி தடுமாறி அந்த இடத்திலே சென்று தன்னுடைய கண்களுக்கு பளபளப்பாயிருந்த தங்க நகையை எடுத்து கரங்களிலே வைத்து விளையாட துவங்கியது. சுற்றி நின்றவர்கள் எல்லாரும் கரங்களை அடித்து உற்சாகப்படுத்தி இவன் மிகப்பெரிய பணக்காரனாய் வருவான் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் அந்த குழந்தைக்கோ பளபளப்பாய் இருந்த பொருளை கரங்களிலே எடுத்து விளையாடத்தான் ஆரம்பித்தது. மனிதன் இன்றும் இப்படித்தான் செய்கின்றான். பளபளப்பாயிருப்பதை, பணக்காரத்தனமாயிருப்பதை, வசதி நிறைந்ததை, ஆடம்பரமானதை, எளிதில் கிடைப்பதைத்தான் விரும்புகிறானே ஒழிய கடினமானதை விரும்புவது இல்லை. இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களை தெரிவு செய்யும் போது உழைக்கின்ற மக்களை, கடின உழைப்பாளர்களை தான் தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் நமக்கு தெரிவு செய்ய சொல்லுகின்ற இயேசுநாதர் இடுக்கமான வாசலை தெரிவு செய்து கொள்ளுங்கள், விசாலமான பரலோகத்துக்கு செல்லலாம் என்று சொல்லி அழைக்கின்றார். நமக்கு முன்பாக தெரிவுகள் இருக்கிறது. எதை தெரிவு செய்து கொள்ளுகிறோம்? யாரை தெரிவு செய்து கொள்ளுகிறோம்? எதற்காக தெரிவு செய்து கொள்ளுகிறோம்? நம்முடைய தெரிவு செய்தலினுடைய நோக்கம் இறை நோக்கத்துக்கு அடிப்படையானதா என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டு ஜெபத்தோடு தெரிவு செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.